கொள்ளலாம். அந்த கூட்டத்தில் நான் பேசியது மறக்க முடியாது. இன்றைக்கு தமிழகத்தில் நடப்பது புதிய சிலப்பதிகாரம். அந்த காலத்துல ஒரு பெண்மணியை துரியோதனர்கள் சபையில மானபங்கப்படுத்துகிற போது ஒரு கண்ணன் காப்பாற்றினான், அவன் கருப்பு கண்ணன். அதே போல இன்றைக்கு தமிழக அரசியல் அப்படி ஒரு சம்பவம் நடக்கிற போது ஒருவர் அந்த மானத்தை காப்பாற்றுகிறார், அவர்தான் சிவப்பு கண்ணன் என்று சுப்பிரமணிய சாமி காட்டினேன். ஒரு பெரிய கரகோஷம் எடுத்தது. அதற்கு பின்னால் அடுத்த நாள் வந்ததெல்லாம் இதே இடத்துலதான் படம் எடுத்தோம். அவரை அழைத்துக் கொண்டு பேசுகிற போது நாங்கள் 3 பேரும் எடுத்த படம் அடுத்த 4 நாட்களிலே ஜூனியர் வீரர்களும் ஜூனியர் போஸ்டும் வந்தது. அந்த மாற்றங்கள் அதை கடைசி வரை அவர் மறக்கவே இல்லை. ஒன்றை நான் சொல்லாமல் இருந்தால் தவறு. நான் எந்த எதிர்பார்ப்பும் அவரை வைத்துக் கொண்டதில்லை. என் மகளுக்கு திருமணம் என்று அவருக்கு கேள்விப்படுகிறார். கேள்விப்படவே அழைத்து அவர் வந்தாரா, பத்திரிகை தந்தாரா என்று கேட்டிருக்கிறார். வரவே இல்லை என்கிறார்கள். ஒருவேளை போஸ்ட்ல அனுப்பினாரா?